இந்த செகண்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் நான் போடுறேன். ஓகேவா? இதில் நான் தேர்ட் போடுறேன். இப்போ θ இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1. இப்போ tan இந்த பக்கம் வந்துச்சுன்னா tan θ இஸ் ஈக்குவல் டு 1. எப்போ வந்து tan வந்து 1 எடுக்கும்? tan π/4ல வந்து உங்களுக்கு 1 எடுக்கும். ஸோ tan θ இஸ் ஈக்குவல் டு π/4. ஓகேவா? இப்போ ஃபோர்த்து டிவிஷனை பொறுத்த வரைக்கும் tan θ sin ஆஃப் -π/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான டிகிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் sin ஆஃப் -1/2. இப்போ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு விஷயம் தெரியும். sin வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்து வெளியே வந்துடும். ஓகேவா? sin ஆஃப் -x வந்து உங்களுக்கு வந்து -sin xன்னு வந்துருமா? ஸோ அதனால் இதை நெகட்டிவ் வேல்யூ வெளியே வந்துடுது. தென் இப்போ θ இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப், அதேமாரி தான் tan இன்வர்ஸுக்கும் tan இன்வர்ஸ் ஆஃப் -x வந்து -tan இன்வர்ஸ் ஆஃப் xன்னு எழுதுவோம். ஓகேவா? ஸோ இது நம்ம நெகட்டிவ் வேல்யூவாக அதுக்கும் வெளியே வந்துடுது. ஸோ θ இஸ் ஈக்குவல் டு -tan இன்வர்ஸ் ஆஃப் sin π/2ஓட வேல்யூ என்னப்பா? sin π/2. ஓகேவா? ஸோ -tan இன்வர்ஸு உங்களுக்கு tan π/2ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு 1. ஸோ அதனால் 1ன்னு எழுதிடுவோம். தென் tan இன்வர்ஸ் 1ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து π/4. ஸோ ஆன்சர் உங்களோட θ வந்து -π/4. இப்போ இந்த 14வது கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க எழுதுவோமா? tan இன்வர்ஸ்